அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட முட்டை கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து தண்ணியே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் மீடியமாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமான தண்ணியும் சேர்த்து கழுவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 4 முட்டை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அந்த நம்ம சேர்த்த மசாலாவோட முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.